போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நிலையில் சிஐடி சவுந்தரராஜன் நம்மளோட இருக்கிற அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு சுமூகமா நடைபெற்றிருக்கு? அதாவது கோரிக்கைகள்லாம் விரிவாக நாங்களும் சொல்லியிருக்கிறோம், மற்ற சங்கங்களும் சொல்லியிருக்கிறார்கள். நிதித்துறை, தொழிலாளர் துறை, இது போக்குவரத்து துறை அமைச்சர் உள்ளிட்ட அத்தனை பேரும் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக முடிவெடுப்பது குறித்து முதல்வரிடம் அரசாங்கத்தில் கலந்து பேசிவிட்டு ஒருவர் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். எந்த கோரிக்கையும் அவர்கள் நிராகரிக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில 2வது கட்ட பேச்சுவார்த்தை தான் இது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொடக்கம் என்றே கூட கொள்ளலாம். அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளை தான் பார்க்க வேண்டும். ஓகே, இப்போ பொதுவா அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள்லாம் 25% அளவுக்கு தற்போது இந்த ஊதிய உயர்வு கேட்டிருக்கிறாங்க. பிரதான ஒரு சங்கமா இருக்கக்கூடிய சிஐடியுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது 25% அடிப்படை சம்பளத்துல மட்டுமா, கிராஸ்லியா, நெட்டுலியா, 1008 கேள்வி அது இருக்கு. அவங்க 25% எதுக்கு 25% கேட்கறாங்கிறதெல்லாம் நீங்க தான் அவங்ககிட்ட விளக்கம் கேட்டுக்கணும். எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. 2வது, இங்க சம்பளத்தை தீர்மானிக்கிற போது பலவிதமான முறைகள் பின்பற்றப்பட்டு வந்திருக்கு. கடைசியில தான் பே மேட்ரிக்ஸ் மற்றதெல்லாம் போன அக்ரிமெண்ட்ல வந்திருக்கு. அதுல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், பே ஸ்கேல்ல மாற்றங்கள், இப்ப அனாமலின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அனாமலிங்கிறது மாறாம என்னதான் நாங்க பேசி முடிச்சோன்னா அதெல்லாம் ஒண்ணு விளங்காது. ஆகவே அனாமலியை பற்றி நாங்களும் பேசியிருக்கோம், மற்ற சங்கங்களும் வலுவாக பேசியிருக்காங்க. இதுல அரசு என்ன ப்ரொபோசல் வைக்குதோ அந்த ப்ரொபோசல் அடிப்படையில எது வந்தா மின்வாரியம், அரசு ஊழியர், நம்மோடு ஒப்பிடத்தக்க மற்றவர்கள் என்ன வாங்கியிருக்காங்களோ அதை விட கூடுதலாக நாம் எப்படி வேணா அடுத்த ஒப்பந்தம் அவங்க போடுவாங்க, அடுத்த வருஷமும் மற்றதோ அது எப்படி கூட வாங்குறதுங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு நாங்கள் எங்களுடைய ப்ரொபோசல் உருவாக்கி கொடுப்போம். ஊதிய உயர்வுங்கிறது அதுதான் ஒர்க்கபிள். நான் இன்னைக்கு 30% கூட 50% கூட நம்ம கேட்கறதுங்கிறதா இல்லை. அந்த மாதிரி கேட்டு எப்பவுமே அதிமுக ஆட்சியிலையும் கூட 8%, 7%, அது பேசிக் பேல இருந்துதான் அப்படித்தான் சம்பளத்தை தீர்மானிக்கணும்னு தான் அவங்க ஆட்சியிலேயே அது நடந்திருக்குது. இது ஒன்றும் அவர் என்ன புதுசா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ குறிப்பா 8 அரசாணை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கை வச்சிருந்தீங்க. அது என்னென்ன அரசாணை, அதனால என்ன பாதிப்பு? அதாவது இனிமேல் நிரந்தர பணிக்கு ஆள் எடுக்கக்கூடாது, நிரந்தர பணியிலே ஆள் எடுக்கக்கூடாது. ஆமா, ஆட்குறைப்பு செய்ய வேண்டும். அதாவது ரிட்டையர் ஆனா அந்த இடத்த ஃபுல்லா பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான அரசாணைகள். அதனாலதான் இப்ப இவங்க நாங்க ஆள் எடுக்க முடியல, அதனால நாங்க இப்ப டெண்டர் கேட்டு அவுட் சோர்ஸ்ல கொடுக்க போறோம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கெல்லாம் அடிப்படை அந்த ஜியோ தான். ஆமா, ஜியோவை ரத்து பண்ணணுங்கிறது நாங்க உள்பட, தோமுசா உள்பட எல்லோரும் கேட்டுட்டு இருக்கிற கோரிக்கை. ஆட்சி வந்த காலத்துல இருந்து நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப அதை நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப அமைச்சர் ஏற்கனவே சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, பண்டிகை நேரத்துல, அந்த நெருக்கடியான நேரத்துல நாங்க ஆள் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஓட்டுறது நடக்காது. ஆகவே டெம்பரரியா நாங்க எடுத்தோம். இப்ப அவங்க எல்லாம் இல்ல. இப்ப அரசு விரைவு போக்குவரத்துல 624 பேரை நாங்க பர்மனண்டா எடுத்துட்டோம். மீதி இடத்துல 2500 பேர் உடனே எடுங்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம். படிப்படியாக நாங்க அந்த போஸ்டுகளை ஃபில்அப் பண்ணுவோம். நாங்க சொன்னோம், போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணுங்கிறது 1, வாரிசு வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது 2, இதை 2ஐயும் செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். நிச்சயமா செய்வோம்னு சொல்லியிருக்காரு. பார்க்கணும், நடைமுறையில பார்க்கணும். ஏன்னா இப்போ கடந்த காலங்களில் திடீர்னு போக்குவரத்து ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது மக்களை கடுமையா பாதிச்சது. நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய தகவலை வச்சு பார்க்கும்போது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? மக்களுக்கு வரக்கூடிய காலங்களில் போராட்டம் இல்லாத சூழல் ஏற்படுமா? அதாவது இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இன்னைக்கு பேச்சுவார்த்தையை வச்சுக்கிட்டு போராட்டம் வரும் வராது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆமா, போராட்டம் வரக்கூடாது என்பதுதான் எங்க விருப்பமும். ஜனங்க விருப்பம் மட்டும் இல்லை. யாராவது போராட்டத்தை விரும்புவாங்களா? நாங்களும் விரும்பல. மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தையா இருக்கு. ஆமா ஆமா, சுமூகமான பேச்சுவார்த்தை தான் இன்னைக்கு. ஏன்னா அரசு தரப்புல அவங்க ப்ரொபோசல் ஒன்றும் இன்னும் வரல. வந்தால்தான் அதை நாம நிராகரிக்கணுமா, அல்லது முரண்படணுமா, அல்லது வேற ஏதாவது நம்ம பண்ணணுமாங்கிறத பத்தி நாங்க யோசிக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பேச்சுவார்த்தையில இல்லை. நாளைக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு பேச்சுவார்த்தை இல்லை.